எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களாம் தாஜ்மஹால். பார்க்கறதுக்கே செம்மையாக இருக்குங்க. நம்ம தாஜ்மஹால் நம்ம ஊர்லேயும் இருக்குங்க. ரொம்ப லாங்கெலாம் போக வேணாம், திருவாரூர் வந்தீங்கன்னா பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தாஜ்மஹால்லாம் சுற்றி பார்த்துட்டு இதோ நம்ம கிளம்ப வேண்டியதாங்க. செம்ம காற்றடிக்குதுங்க. இதெல்லாம் தண்ணி இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்குங்க. தண்ணி இல்லாதனால கொஞ்சம் எல்லாம் ஃபுல்லாக எல்லாமே ட்ரையாகவே இருக்குது. தயிர் வரும், அது ரசம், கூட்டு, கிச்சடி, இந்த பாருங்கள் சாம்பார், கூட்டு, காரக்குழம்பு, பாயசம், தயிர், இந்த மாதிரி ஏகப்பட்டது வருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா திருவாரூர் தான் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா திருவாரூரில் பார்த்தீங்கன்னா தாஜ்மஹால் இருக்கா, சரி அதை பார்க்கலாம்னு சொல்லி தான் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்கில் இருக்குது உண்மையான தாஜ்மஹால். அவ்வளோ லாங்கெலாம் நம்மளால் போக முடியாதா, அதனால் நம்ம ஊரில் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற தாஜ்மஹாலை பார்க்கறதுக்காக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இன்ன வரையும் நான் போனதே கிடையாது. திருவாரூர் நிறையா வாட்டி போயிருக்கேன், ஆனால் தாஜ்மஹால் மட்டும் பார்த்ததில்லை. இதான் ஃபஸ்ட் டைம் போய் பார்க்க போகிறேன். அது எப்படி இருக்குன்னு தெரியல. அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே போகிறப்ப என்னென்ன இருக்குது சொல்லி ஒன்று ஒன்றா பார்க்க வேண்டியதான். இப்போ காலையிலே செம்ம வெயிலாக இருக்குது, காலையில் சாப்பிடல வரையா, சரி நம்ம தனியாக தான் வந்திருக்கோம், இருந்தாலும் போய் எல்லாத்தையும் பார்ப்போம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலேஜ் அந்த மாதிரி இருக்கா, நிறைய கூட்டம் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரியல, போய் பார்த்துட்டு என்னென்ன இருக்குன்னு சொல்லி ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தாஜ்மஹாலுக்கு வந்தாச்சுங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட்டை பாருங்கள். இந்த சைடு பார்த்தீங்கன்னா மெயின் ரோடுங்க, இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கார்டனுங்க. எப்படி இருக்குது பாருங்கள், பச்சை பச்சேன்னு சூப்பராக இருக்குங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா தொட்டிலுங்க, தண்ணிலாம் எதுவுமே இல்லைங்க, எல்லாம் குளோரின் போட்டிருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஸ்விம்மிங் பூல், சூப்பராக இருக்குங்க. ஆனால் இதுலேயும் தண்ணி இருந்தால் செம்மையாக இருக்கும், ஆனால் தண்ணி இல்லைங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா பில்லெல்லாம் பார்த்தீங்கன்னா வெயில் தாங்க முடியாமல் எல்லாம் செத்துருச்சுங்க. இப்போ திரும்பியும் புதுசாக ரெடி பண்ணுறாங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தண்ணி ஓடிச்சுன்னா இன்னும் அழகாக தெரியுங்க. நான் வந்த டைமில் பார்த்தா தண்ணி இல்லாமல் போயிடுச்சு, எல்லாம் குளோரின் போட்டு இப்போ தான் கழுவிக்கிட்டு இருக்காங்க. இந்த பாருங்கள், இந்த சைடு பார்த்தாலும் தாஜ்மஹால் எவ்வளோ அழகாக தெரியுது. இதெல்லாம் வந்துங்க ஸ்டார்டிங்லாம் சூப்பராக தண்ணிலாம் ஓடி இருக்கும். நம்ம வந்த டைம் பார்த்து எதுலேயுமே தண்ணிலாம் இல்லைங்க. எப்படி அழகாக ஸ்டெப்பாக கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். இதில் லைட்லாம் இருக்குங்க. இங்கே பாருங்கள், எல்லாம் வெயிலே இருந்து பாசி பிடிச்சிருச்சா, அதனால தான் இப்படி இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. இந்த சைடு பார்த்தோன்னா கார்டன் அழகாக தெரியுதுங்க. நான் ஒன்று ஏதோ பெருசாக கட்டிக்கிட்டு இருக்காங்க, டவரு மாரிங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னாலும் பாருங்கள் லைட்லாம் இருக்குங்க. நைட் டைம் வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேங்க. நம்ம ரொம்ப லாங்கா, அதனால வர முடியாது. இதுலேயும் தண்ணி இல்லைங்க. இந்த பார்த்தீங்கன்னா பில்லெல்லாம் எப்படி ஆயிடுச்சுன்னு. இந்த பாருங்கள் அழகாக தெரியும் பாருங்கள், இந்த வியூ பாயிண்ட்டு சூப்பராக இருக்கா. ஆமாங்க, நம்ம அப்படியே உள்ளே போவோம். ஆனால் நான் வந்த டைம் பார்த்தா கூட்டம் இல்லைங்க, அதான் நல்லது. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக தெரியுது லைட்லாம். அதை பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்க, இது மட்டும் தாங்க கொஞ்சம் பச்சையாக தெரியுது, மீதி எல்லாம் வெயிலில் எல்லாம் செத்துருச்சுங்க. அப்படியே பாருங்கள், இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருவாரூரில் தாங்க இருக்குது. திருவாரூரில் நம்ம ஆட்டோ ஸ்டாண்டில் கேட்டோன்னா கரெக்டாக இங்கே கூப்பிட்டு வந்து விட்ருவாங்க. இப்போ பாருங்கள், உள்ளே வந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய டோரை பாருங்கள். டோர் பார்த்தீங்கன்னா அனுமதி இல்லையாங்க, நான் போட்டுட்டாங்க பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள்
அது ஒரு ஃபுல் ஹிஸ்ட்ரி இருக்குப்பா. நீங்கள் அப்படியே படிச்சிங்க. நம்ம படிக்கணும்னா ரொம்ப லேட் ஆகுங்க. இந்த பாருங்க டைமிங்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க. எல்லாத்துலேயுமே பெரிய பெரிய டோருங்க. இதுக்குள்ளே தாங்க இருக்குது அந்த சமாதி. இந்த பாருங்க தெரியுது அவங்களுக்கு. இந்த பாருங்க டெய்லி ஆனால் அவங்க உள்ளே காலையில் போயிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு பூவெல்லாம் இப்போ தாங்க வச்சுட்டு வந்திருக்காங்க. எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்க. இந்த பாருங்க சூப்பராக தெரியுதா? ஆமாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா எல்லா டோருமே லாக்கில் தாங்க இருக்குது. இவ்வளோ தாங்க தாஜ்மஹால். சின்னதாக தான் இருக்கும். ஆனால் நம்ம நினைக்கிற மாதிரி பெரிய தாஜ்மஹால்லாம் கிடையாது, சுமாராக தான் இருக்கும். பக்கத்தில் பார்த்திங்கன்னா பில்டிங்லாம் நிறையா இருக்குங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா கிரவுண்டுங்க. இந்த சைடு ஃபுல்லாக ரெஸ்ட் ரூம்லாம் இருக்குங்க. இந்த சைடு கிளாஸ்லாம் நடக்குதுங்க. ப்ரேயர் பண்ணுறாங்க முஸ்லீம். ஆமாங்க. அப்படியே நம்ம எல்லாத்தையும் பார்த்தாச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் இருக்குது. நம்ம நினைக்கிற மாதிரி பெரிய தாஜ்மஹால் மாதிரி தெரியாது. இந்த சைடும் கல்வெட்டுலாம் போட்டு வச்சுருக்காங்க. இது எப்போ கட்டினது எல்லா ஹிஸ்ட்ரியுமே இதில் இருக்குது, பார்த்துங்க. ஆமாங்க. நம்ம எல்லாம் சுற்றி பார்த்தாச்சு. அப்படியே நம்ம போக வேண்டியதான். இதுதான் வெளில வியூங்க. அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பாருங்க இதுதான் வெளில வியூ. ஆமாம். அப்படியே நம்ம போக வேண்டியதாங்க. இன்னும் சாப்பிடல, சாப்பிட்டு நம்ம போய் அப்படியே பாருங்கள் எப்படி அழகாக தெரியுது. வெளில தாங்க லுக்கே சூப்பராக இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தாஜ்மஹால்லாம் பார்த்துட்டு தண்ணி தாங்க முடியலங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா போர் வர தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கா. சரி அப்படியே தண்ணி குடிச்சிட்டு போயிடலான்னு வந்தாச்சுங்க. இந்த பாருங்கள் எப்படி ஓடுது பாருங்கள் தண்ணி. செம்ம ஜில்லுப்பாக இருக்குங்க. ஏ அப்பா, இது இல்லாமல் ஒரு சில இடத்துல எவ்வளோ இது தெரியுமா நான் அவஸ்தைப்பட்டிருக்கேன். இப்போ தண்ணியை பாருங்கள் எல்லாம் எங்கே ஓடுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பருத்தி இருக்குல்லங்க, இந்த டைம் தான் பருத்தி அந்த பஞ்சிலாம் எடுப்பாங்களா, அங்கே தாங்க ஓடிக்கிட்டு இருக்கு தண்ணியெல்லாம். இது வழியாக அப்படியே ஊற்றி அப்படியே கீழே போய் அப்படியே அந்த வாய்க்கால் வழியாக எல்லா இடத்துக்கும் போகுதுங்க. இந்த இடம் எப்படி இருக்குது பாருங்கள், அப்படியே சொர்க்கம் மாரி இருக்குங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வாழை மரம் எல்லாம் இருக்குங்க, பச்சை பச்சைன்னு. எப்பா இப்போ மட்டும் வீடு மட்டும் பக்கத்தில் வந்துருந்துச்சிங்க, அப்படியே இங்கேயே குளிச்சிடலாங்க. தண்ணி எவ்வளோ ஸ்பீடாக ஓடுது பாருங்களா, சூப்பராக இருக்குங்க. ஆமாங்க, கொஞ்சம் நேரம் அப்படியே இருந்துட்டு நல்லா ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு தாங்க போகணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 70 கிலோமீட்டர் வருங்க. அதனால் கொஞ்சம் நேரம் நல்லா ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிட்டு போனால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ரோடே போடலங்க ஒரு சில இடத்துலலாம். இந்த டஸ்ட்டு வந்து அந்த லாரி இந்த இதெல்லாம் வந்து அடிக்குதா, மேலாம் அப்படியே இதாகிடுதுங்க. அதான் வெயில் வர ஓவராக இருக்குது, டோட்டல் பிளாக் ஆகிடுங்க. பாரு எப்படி இருக்குது பாருங்க. இந்த சைடு ஃபுல்லாக இது தாங்க பருத்தி தாங்க. அந்த பஞ்செலாம் உங்களுக்கு அழகாக காமிக்கிற பாருங்களா. பாருங்க நான் தெரியுது பாருங்க, வெள்ளை வெள்ளையா பஞ்சு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மெத்தைக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து நல்ல குவாலிட்டியான பஞ்சுங்க. தெரியுது பாருங்க, பக்கத்துல இருக்கு பஞ்செல்லாம். இப்போ நம்ம அப்படியே எடுக்கணும்னா கூட எடுக்கலாங்க. இந்த பாருங்க இங்க பாருங்க, இதாங்க பருத்தி பஞ்சு. ஆனால் முள்ளெல்லாம் இருக்குங்க. இது காய பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. ஃபஸ்ட்டு நான் சின்ன இதில் பார்த்தீங்கன்னா ஒரு காயாக தெரியும், இப்படி உடச்சேன்னா ஒரு சவுண்டு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்களா பஞ்சு எப்படி இருக்குன்னு, அழகாக இருக்குங்க பஞ்சு. நம்ம தலைவாணியில் எப்படி இருக்கும் அதேமாரி இருக்குது. நான் சும்மா தான் இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன், பார்த்தா இது நேச்சுரலாக அதே பஞ்சு தாங்க. ஆனால் இதில் முள் இருக்குங்க இந்த பருத்தியில், செம்ம ஷார்ப்பாக இருக்குது. ஆமாங்க, இதை நம்ம வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. அவங்க திருப்பி வந்து எடுத்துக்கிட்டோங்க, அப்படியே மேலேயே நம்ம வச்சுருவோம். ஆமாம், நம்ம அப்படியே பேச வாஷ் பண்ணிட்டு அப்படியே நம்ம போக வேண்டியதாங்க. ஐஸ் வாட்டர் மாரி இருக்குங்க.
வா, நம்ம கடையில் வாங்குறோமே 10 ரூபா வாட்டர் பாட்டிலு, அதெல்லாம் வேஸ்ட்டுங்க. இந்த தண்ணியை குடிச்சு பாருங்க. அப்பா, நம்ம பூமியிலேருந்து வருது பாருங்க ஃப்ரிட்ஜு. இதாங்க ஃப்ரிட்ஜு, நம்ம வீட்டிலலாம் வச்சுருக்கோம், அதெல்லாம் வேஸ்ட்டுங்க. அடியில் வருது பாருங்க, அப்படி ஜில்லு ஜில்லுன்னு வருதுங்க. கீழே ஐஸ் கட்டி மாரியே இருக்குன்னு நினைக்கிறேங்க பூமிக்கு கீழே, அந்த மாரி ஜில்லுப்பா இருக்கு. ஆமாங்க, அப்படின்னு பேசலாம். வாஷ் பண்ணிட்டு நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியதான். அப்பா, இப்போதான் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே செம்பருத்திலாம் இருக்குங்க. இந்த பாருங்கள் எவ்வளோ செம்பருத்தி செடி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செம்பருத்தி தாங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா இது என்ன செடின்னே தெரியல. இங்கே பாருங்கள், நம்ம எங்கே போனாலும் ஒரு பிளா மரம் வந்துடுங்க. பிளாக்கன்னு எவ்வளோ பெருசுக்கு இருக்குது பார்த்தீங்களா? ஆமாம், அப்படியே போக வேண்டியதான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கரும்பு ஜூஸ் குடிச்சாவது எப்படி இருக்குது பாருங்க. இந்த வெயிலுக்குங்க கரும்பு ஜூஸ் குடிச்சாதாங்க நல்லது. இப்போதான் தண்ணி குடிச்சிட்டு வந்தேன், அதுக்கிட்ட கரும்பு ஜூஸுங்க. அப்படியே கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே போக வேண்டியதாங்க. எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட வந்தாச்சுங்க. ஃபஸ்ட்டு சப்பாத்தி சாப்பிட்டுப்போம். ஏன் பார்த்தீங்கன்னா காலையிலையும் சாப்பிட்லையா, அதனால தான் செம பசி. மீல்ஸு தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஐட்டம் வருங்க. தயிர் வரும், அது ரசம், கூட்டு, கிச்சடி, இந்த பாருங்க சாம்பார், கூட்டு, காரக்குழம்பு, பாயசம், தயிருங்க, இந்த மாதிரி ஏகப்பட்டது வருங்க. சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்குது. அப்பளத்தை பாருங்கள் எவ்வளோ பெருசுக்குன்னு. இது பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அந்த ஹோட்டலுங்க, சரவண பவன் தான். அப்படியே சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியதாங்க வீட்டுக்கு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. இந்த இடம் எப்படி இருக்குதுன்னு மட்டும் பாருங்களா. மூங்கில் மரம், அந்த காற்று எவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அது இல்லாமல் தாஜ்மஹால்லாம் சுற்றி பார்த்தாச்சுங்க. ரொம்ப லாங்கில் பார்க்குறதோட நம்ம ஊர் பக்கத்தில் இருக்கிற தாஜ்மஹால் சூப்பராக இருக்குங்க. நீங்களும் போனீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள், திருவாரூரில் தாங்க இருக்குது. ஆமாங்க, அதுவும் இல்லாமல் மீல்ஸு தான் சாப்பிட்டேன், காலையிலையும் சாப்பிட்லையா, அதனால் செம்ம பசிங்க. சாப்பிட்டாச்சிங்க, அதை கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதாங்க. வெயில் மட்டும் இல்லைச்சிங்க, சூப்பராக இருக்கும். நம்ம ஏகப்பட்ட இடத்துக்கு போகலாங்க. வெயிலாக இருக்கிறதுனால எங்கேயும் போக முடியலங்க. அது இல்லாமல் இப்போ ஓவர் வெயிலாக இருக்குங்க, ஆடி மாதம் வர்ற காட்டியுமே. இந்த மூங்கில் மரம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. பேக்ரவுண்டு எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள். ஆனால் இந்த மூங்கில் மரத்தை வெட்டுற காட்டி முடிஞ்சிங்க.